ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ராஷ்டிர பாஷாக்கான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் பேப்பர் 1க்கு தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமனில் வந்து மொத்தம் 10 கொஷின்ஸ் இருக்குது. அதில் 6 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இதில் நான் கொடுத்துருக்கேன். இந்த 6 கொஷின் மட்டும் நல்லா தரவாக படித்தா போதும். உங்களால் வந்து எனி 2 கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து 5 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் எனி 2 அட்டன் பண்ணால் போதும். இந்த 6 கொஷின்ஸ் வந்து லெசன் நம்பர் 1, 3, 4, 5 and 6லேருந்து கொடுத்துருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 1 and 4ல் தான் ரொம்ப ரிப்பீட்டடாக வந்து இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ரோமன் லெட்டர் 2. ரோமன் லெட்டர் 2ல் வந்து நம்ம வந்து பேராகிராஃப் எழுதணும். ஸோ வந்து அவங்க வந்து நமக்கு 4 பேராகிராஃப்ஸ் கொடுப்பாங்க. 4 கொஷின்ஸு. நான் வந்து 4 கொஷின்ஸ்லேருந்து நம்ம எனி 1 தான் எழுதணும். அந்த எனி 1க்கு வந்து இங்கே நான் வந்து உங்களுக்கு 4 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா லெசன் நம்பர் 3 அண்ட் லெசன் நம்பர் 1 இந்த 2 கொஷின் மட்டும் நல்லா தரவாக படித்தா போதும். இதுலேருந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஆன்சருமே உங்களுக்கு நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் வந்து படித்து எழுதுங்க. எக்ஸ்ட்ராவாக வேணால் அந்த இன்ட்ரோ பாக்ஸில் வந்து ஆத்தர் நேமு இப்போ எப்போ பிறந்தாங்க அப்படின்றத சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து எழுதலாம். அதுவுமே எழுதுறதுக்கு நீட்டாக இருக்கும் எழுதும் போது. ஸோ இந்த 4 கொஷின்ஸில் வந்து நான் சொன்ன அந்த லெசன் நம்பர் 1 and 3 மட்டும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரோமன் லெட்டர் 3. ரோமன் லெட்டர் 3ல் வந்து நம்ம மெமரி போயம் எழுதணும். ஸோ இது லெசன் நம்பர் 8 and 9லேருந்து தான் வரும். ஸோ இது நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபோர்த் ரோமனில் வந்து கொடுத்துருக்க போயம் லைன்ஸ்க்கு வந்து நீங்கள் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங் மட்டும் நம்ம எழுதினா போதும். இது வந்து லெசன் 8, 9, 10, 11லேருந்து தான் உங்களுக்கு வரும். லெசன் 8லேருந்து 2 கொஷின் தான் இருக்குது. ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி லெசன் நம்பர் 9லேயுமே 2 கொஷின் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் ரெண்டுமே படிச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 10ல் 2 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி லெசன் நம்பர் 11 அதுலேயுமே வந்து 3 இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 மட்டும் படிச்சுக்கோங்க. ஃபோர்த் ரோமனுக்கு வந்து ஓவராலாகவே வந்து 14 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து 8 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கு. இந்த 8 இம்பார்ட்டன்ட்மே தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதில் அப்போ வந்து நீங்கள் எனி 3 வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக உங்களால் 3 கொஷின் எழுத முடியும். அடுத்த ரோமன் வந்து மீனிங்ஸ் வந்து நான் இங்கே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இது கொடுத்துருக்கேன் நான் 38 அடுத்ததுலேருந்து. இந்த 38 படிங்க. அப்படி இல்லை ஃபஸ்ட்டு 5 லெசன் படித்தாலுமே வந்து உங்களால் எழுத முடியும். ஏன்னா இல்லை 10 லெசன் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு 5 லெசன் படித்தாலே வந்து உங்களால் மீனிங்ஸ் எழுத முடியும். ஸோ 10 லெசனுமே படிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் படித்து இந்த 5 லெசன்ஸ்க்கான மீனிங்ஸ் படிச்சுக்கலாம். அடுத்தது வந்து 6th ரோமன் சென்டென்ஸ் மேக்கிங்க்குமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருந்து மட்டும் சென்டென்ஸ் மேக்கிங் படித்தாலும் போதும். அப்படி இல்லைனா வந்து நான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஒரு 24 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்க. இந்த 24 கொஷின்ஸ் படித்தாலுமே போதும். ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று படிச்சுக்கோங்க. எல்லாமே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று இந்த நான் காட்டியிருக்கிறதுல படிங்க, இல்லைனா புக்கிலேருந்து ஃபஸ்ட்டு 5 லெசன் படிச்சுக்கோங்க. அது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது வந்து 7th ரோமன் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம ஆன்சர் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களே வந்து கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அதிலேருந்து நம்ம கொஷின் கேட்பாங்க. நம்ம என்ன எழுதணும், பேராகிராஃப்லேருந்து ஆன்சர் என்னன்றதை ஃபைன் பண்ணி நம்ம கொடுத்துருக்க கொஷினுக்கு ஆன்சர் எழுதணும். அவங்க ஒன்று தான் கொடுப்பாங்க. நம்ம அந்த ஒன்றுத்துக்கு ஃபுல்லாகவே ஆன்சர் எழுதணும். இதில் வந்து நான் உங்களுக்கு 5 கொஷின்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்கேன் நான். இல்லை 5 கொஷின்ஸு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து புக்கில் இருக்க அந்த 10 லெசனுமே பார்த்துக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ரோமன் தான். ஸோ 10 லெசன் பார்க்குறது எதுவும் கஷ்டமாக இருக்காது. அடுத்த ரோமன் பார்த்திங்க அப்படின்னா 8th ரோமனில் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் மொத்தம் 6 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அதிலேருந்து எனி 2 எழுதுனா போதும். இதுக்குமே வந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட் இருக்குது. அதில் இது இல்லாமல் 13 கொஷின் நான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இதில் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் கொஷின்ஸும் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன் நான் ஒரு 2 கொஷின். அந்த ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்த ரோமன் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பேராகிராஃப். இது வந்து இந்த 10 லெசன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பாக் 2ல் இருக்க இந்த 10 லெசனில் இருந்தால் வரும். அதில் ஃபஸ்ட்டு லெசன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேராகிராஃப் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி லெசன் நம்பர் 3 தக்ஷின் ஆஃப்ரிக்கா
அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவுமே படிச்சுக்கோங்க. 2 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மொத்தம் உங்களுக்கு 4 கொடுத்துருக்கேன் நான் இதில். அந்த 4த்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது அப்படின்னா லெசன் நம்பர் 1 and 3 மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதிலேருந்தே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் எழுதிடலாம். 3 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அதிலேருந்து நீங்கள் 1 தான் எழுத போகிறீங்க. அடுத்த ரோமன் பார்த்தோன்னா அது 10th ரோமன். இது வந்து பாக் 3லேருந்து நமக்கு வருது. பாக் 3ல் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ் இருக்குது. அதிலேருந்து நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 கொஷின் கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்க வேண்டியது ஃபஸ்ட் லெசன் பஹு கி விதா இருக்கு இல்லையா, அது படிச்சுக்கோங்க. பஹு கி விதாக்கு அடுத்து லெசன் நம்பர் 2 அதுவுமே இம்பார்ட்டண்ட், அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து 11th ரோமன். இது வந்து நம்ம கேரக்டர் ரைட்டிங் தான் எழுதணும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க 2 கேரக்டருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ராஜேஸ்வரி அதுக்கடுத்து ஜீவன்லால் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ ரெண்டுமே படிச்சுக்கோங்க. லெசன் நம்பர் 2லேருந்து உமா அந்த கேரக்டர் படிச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி லெசன் நம்பர் 3லேருந்து 2 கேரக்டர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து 2 கேரக்டர் இதுவுமே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 லெசன் படித்தா போதும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதிலேருந்து எழுதிடலாம். ஏன்னா பாக் 3ல் இருக்கிறதே 5 லெசன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் 3 லெசன் மட்டும் எல்லா ரோமன்லேயுமே வந்து இதிலேருந்து கேட்கக்கூடிய ரோமன்லேருந்து படித்தாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக இதிலேருந்து எழுதிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 12th ரோமன். 12th ரோமன் இதில் இருந்தால் வந்து இந்த 5 லெசன்ஸில் இருந்தால் கொஷின் ஆன்சர்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுவுமே வந்து இதில் இருந்துமே வந்து உங்களுக்கு நான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இதில் போட்டிருக்கேன். 11 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து நான் ஒரு 4 to 5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே படிச்சுக்கோங்க, அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் நான் ஃபஸ்ட்டு 11 கொஷின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கானது சேர்த்து போட்டிருக்கேன். அடிஷ்னலாக கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் ஃபஸ்ட்டு 3 லெசனில் இருந்து தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிருக்கேன் நான். இதுக்கு அடுத்த ரோமன் பார்த்திங்கன்னா 13th ரோமன். 13th ரோமனில் வந்து சம் டயலாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எந்த லெசன்லேருந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதணும். யார் அந்த டயலாக் பேசலாம் அப்படின்றது இந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டயலாகில் மியாக்கியால் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எழுதணும். இதுலேயுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். 11 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இந்த 11 கொஷின்ஸுமே வந்து ஃபஸ்ட்டு 5 லெசனில் இருந்தால் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசன் படித்தாலே போதும், கண்டிப்பாக இதிலேருந்து எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசன் மட்டும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நமக்கு 5 கொஷின் கொடுப்பாங்க, நம்ம அதிலேருந்து எனி 2 தான் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 லெசன் படித்தாலே ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். நிறைய படிக்கணும் அப்படின்றது கூட இல்லை.